நாம் கஷ்டப்படுறோம், நாம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்யறோம். யாரோ சாப்பிட்றான், யாருக்கோ அது போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு சாபம், பாவத்தை நிமித்தமாய் வந்தது. சில சமயம் பாவத்தை நிமித்தமாக இருக்கும். உங்களை யோசிச்சு பாருங்க, என்ன பாவம் செய்றீங்க? ஆண்டவர் துக்கப்படுத்திட்டீங்களா? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்துட்டீங்களா? மனம் திரும்பி ஆண்டோடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரை மன்னிச்சிருங்க, இறக்கம் செய்யுங்கன்னு. அப்படி ஆண்டவர்கிட்ட விழுந்துட்டீங்கன்னா இனிமேல் உங்க ஆகாரத்தை சத்துரு சாப்பிடும்படி விட மாட்டார். இனி அந்த சத்துருக்கள் உங்களுடைய செல்வத்தை திருட விட மாட்டார். வீண் செலவு வர விட மாட்டார். நீங்க சம்பாதிக்கிற பணம் யாருக்கோ போக விட மாட்டார். உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னு வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, அப்படி நடக்கும். அப்ப சிந்திச்சு பார்க்கணும், நான் எங்க தவறு செய்யறேன், என்ன மிஸ்டேக் விட்டேன் அப்படின்னு. ஒழுங்கா ஜெபிக்கிறீங்களா? ஒழுங்கா வேதத்தை தியானிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போறீங்களா? ஆண்டோருக்கு முதலிடம் கொடுக்கறீங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுக்காவது இடம் கொடுத்துட்டீங்களோ? சோதித்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட திரும்ப ஒப்பு கொடுக்கணும். சரியா? இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் உங்களுடைய கையின் பிரயாசம் அந்த ஆசீர்வாதத்தை சத்துரு கொண்டு போக விட மாட்டார்.